அமெரிக்கன் சால்ட் லேக் சிட்டில நடந்த இந்த அமானுஷ்ய அவுட்டா போர்ட் நிகழ்வு கேட்போரை கதிகலங்க வைத்தது. ஜோயி, மாயா, ஹேவா இவங்க 3 பேருமே நெருங்கிய தோழிகள். இவங்க 3 பேருமே ஆவிகளிடத்துல பேசுற அமானுஷ்யமான விளையாட்டை விளையாட நினைக்கிறாங்க. அதற்காக அவங்க அவுட்டா போர்டையும் பயன்படுத்துறாங்க. ஜோயி, மாயா, ஹேவா இவங்க 3 பேருமே ஜோயி வீட்ல ஹவுஜா போர்ட் விளையாடுறதுக்கு தயாராகிறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அவங்க அப்பா அம்மா வீட்ல கிடையாது. இந்த சமயத்துலதான் அவங்க 3 பேருமே அந்த ஹவுஜா போர்டை வைத்து அவங்களுக்கு தெரிந்த ஒருத்தருடைய பெயரை சொல்லி அவங்கள அந்த இடத்துக்கு அழைக்க நினைக்கிறாங்க. ஆனா அங்க நடந்த நிகழ்வுகளே வேற. ஹேலன், நீங்க இருக்கியா? ஹேலன், நீ எங்க கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்றியா? நீ எப்படி இறந்து போன? அப்படின்னு அவங்க 3 பேருமே இறந்து போன ஏதோ ஒரு பெண்ணுடைய பெயரை சொல்லி அவளை அங்க கூப்பிட செய்றாங்க. அவ்வளவு நேரம் ஜோயி, மாயா, ஹேவா இவங்க 3 பேருமே ஹேலன் என்கிற ஒரு பெண்ணுடைய ஆவிய கூப்பிட்டும் அங்க அந்த பெண்ணுடைய ஆவி வரல. உடனடியா எவா என்ன பண்றான்னா, இங்க ஏதாவது ஒரு பேய் இருக்கீங்களா? அப்படி இருந்தா நீங்க நல்ல பேயா இல்ல கெட்ட பேயா அப்படின்னு கேக்குறா. ஹேவா கேட்ட அடுத்த நொடியே அந்த அறையில ஏற்றி வைத்திருந்த மெழுகு பத்தி யாரோ ஊதி விட்ட மாதிரி அமைஞ்சு போகுது. இதையெல்லாம் பார்த்த மாயாவுக்கு ரொம்பவே பயம் வர ஆரம்பிக்குது. இல்ல, இதோட நம்ம நிறுத்திக்கலாம். எனக்கு என்னமோ இங்க வேற ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம இந்த விளையாட்டை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு மாயா சொல்றா. இப்ப ஏவாவுடைய காது பக்கத்துல மைல்டான ஒரு குரல்ல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வாய்ஸ் அவ கிட்ட வந்து பேச அவ பயந்து போகிறா. இங்க இங்க யார் இப்படி சொன்னது அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பார்க்கிறா. அந்த இடம் முழுக்க இருட்டு மட்டுமே சூழ்ந்து போயிருக்கு. மறுநாள் காலையில ஜோயியோடைய அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்ல 3 பேருமே இறந்த சடலங்களா அந்த வீட்டுல கண்டெடுக்கப்பட்டாங்க. அவங்க 3 பேருடைய ரத்தமும் அந்த அவுஜா போர்ட்ல தெளிக்கப்பட்டிருந்துச்சு.